ஹலோ விவஸ் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் வந்து நாமக்கல்லில் முடிச்சுட்டு டிவிகே தலைவர் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து கரூர் வந்தார். ஸோ கரூர் வந்து பிரச்சார கூட்டத்தில் வந்து கூட்ட நெரிசலில் 30 பேர் இறந்துட்டு தான் தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 30-40 பேர் தனியார் மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனைகளில் அட்மிட் ஆகிருக்குது தான் வந்து நமக்கு தகவல் வருது. நியூஸும் போயிட்டுருக்கு. பொதுவாகவே வந்து கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தர் மேலே ஒருத்தரை இந்த மாதிரி வந்து ரொம்ப அதிகமான நெரிசலோட மக்கள் வந்து மூச்சு திணறி இறந்துட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து இந்த விஷயம் என்ன அப்படின்னா, பிரச்சார கூட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும் விஜய் அவர்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரிலாம் நடந்ததாக சொல்லுது. இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சென்னை திரும்பிட்டார். சிஎம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் போகிறாரு. இப்போ என்ன அப்படின்னா விஷயம் என்னென்னா, அவர் போகிறாரு, திருச்சி விமான நிலையத்தில் வந்து செய்தியாளர்களே சந்திக்கல. அவர் நேரடியாக வந்து சென்னை போயிட்டாரு அப்படின்னு தகவல் வந்துட்டுருக்கு. ஸோ கூட்ட நெரிசலில் 31 பேர் வந்து இறந்துட்டாங்க கூட்டத்தில், விஜய் பேசி பிரச்சார கூட்டத்தில் அப்படின்னு தான் இப்போ நியூஸு. ஸோ அடுத்தடுத்து வந்து என்ன நியூஸ் அப்படின்னு பார்க்கலாம். இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்கு நம்ம எல்லோரும் வருத்தம் தெரிவிச்சுக்கலாம். வருத்தத்தோடு இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு வந்து ஆழ்ந்தர்கள் மனசே ரொம்ப வலிக்குது. ஏன்னா 31 அப்பாவி மக்கள் வந்து இறந்துட்டு வந்து மனசு வலிக்கு தான் செய்யுது. ஏன்னா அவங்க குடும்பங்களோட நிலைமை என்ன, அதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டியதாகுது. அரசாங்கம் வந்து பார்த்து பாவம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணால் நல்லபடியாக இருக்கும். அதுதான் நம்ம வந்து வேண்டுகோளாக வைக்க முடியுமே தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. அதாவது வந்து கூட்ட நெரிசல் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல பெண்களும் குழந்தைகளும் போகாமல் இருந்தாலே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இது பண்ணும். ஏன்னா குழந்தைகள் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 பெண்கள் 5-6 குழந்தைகள் இந்த மாதிரிலாம் வந்து சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இறந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசு வந்து ரொம்ப கஷ்டமாகவும் இதுவாகவும் இருக்குது. ஸோ இந்த துயர சம்பவம் வந்து நடந்திருக்கவே கூடாது. இது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்றது தான் எல்லோரோட மக்களோட குரலாக இருக்குது. ஒவ்வொரு நியூஸும் நம்ம வந்து இதை போட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.